உங்களுடைய உடல் எடைய குறைக்கணும்னு காலையில சாப்பாட்ட தவிர்க்கிறீங்களா? இல்ல வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சு உடம்ப வறுத்துக்கிறீங்களா? நிஜத்த சொல்லணும்னா, இந்த மாதிரி பட்டினி கிடந்தா உங்களுடைய எடை குறையாது. மாறா உங்களுடைய உடம்புல இருக்க தசை மசில் மாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? குறைஞ்சு போயி முகம் பொலிவிழந்து போயிடும். சாப்பாட குறைக்காம சரியான உணவ சாப்பிட்டு எப்படி ஆரோக்கியமா 10 கிலோ வரைக்கும் குறைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல 5 பிராக்டிகல் வழிகளோட பார்க்க போறோம். வீடியோவோட கடைசில நம்ம ஊர் உணவுகள வச்சு ஒரு சீக்ரெட் வெயிட் லாஸ் டயட் சார்ட் தரப்போறேன். ஸோ முழுசா பாருங்க. அதுல நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கார்போஹைட்ரேட் அளவ குறைச்சு புரோட்டீன அதிகரிக்கிறதுங்க. நம்ம ஊர்ல காலையில இட்லி, தோசை, மதியானம் தட்டு நிறைய சாதம், நைட்டு டிஃபன் இது எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். இதனால உடம்புல கொழுப்பு அதிகமாகுமே தவிர குறையாது. இதுக்கு தீர்வு சாப்பாட்டை நிறுத்தக் கூடாது. மாத்தணும். நம்மளுடைய பிளேட்ல சாதத்தோட அளவை கால் பாகமா குறைச்சிட்டு முட்டை, சுண்டல், பாசிப்பயிறு, பன்னீர் இல்லைன்னா சிக்கன் போன்ற புரோட்டீன் உணவுகளை அதிகமாக்கணும். புரோட்டீன் சாப்பிட்டா வயிறு சீக்கிரம் நிறையிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு பசியும் எடுக்காது. அடுத்ததா நாம பார்க்க போறது ஃபைபர் மற்றும் தண்ணீருங்க. நிறைய பேர் பசிக்குதுன்னு நினைச்சு சாப்பிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா அவங்களுக்கு தாகமா இருக்கும். எப்பெல்லாம் பசிக்குதோ முதல்ல ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிங்க. அதே மாதிரி மதிய உணவுக்கு முன்னாடி ஒரு பெரிய பவுல் நிறைய வெள்ளரிக்காய், தக்காளி, கேரட் கலந்த சாலட் சாப்பிடுங்க. இதுல இருக்க ஃபைபர் உங்களுடைய வயிறை நிரப்பிடும். அதுக்கப்புறம் நீங்க கம்மியா தான் சாதம் சாப்பிடுவீங்க. இதனால உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கலோரி தானா குறையும். அடுத்ததா 3வதா நம்ம பார்க்க போறது இடைவெளி விட்டு சாப்பிடுறது. உடல் எடையை குறைக்க மிகச்சிறந்த வழி இடைவெளி விட்டு சாப்பிடுறதுங்க. அதாவது இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங். இத ரொம்ப கஷ்டப்படாம பண்ணலாம். இரவு உணவ சீக்கிரமா அதாவது 7:30 மணி அல்லது 8 மணிக்குள்ள முடிச்சிடுங்க. அடுத்த நாள் காலையில உங்களுடைய உணவ 10 மணிக்கு சாப்பிடுங்க. இந்த 14 மணி நேர இடைவெளியில உங்க உடம்புல இருக்கிற பழைய கொழுப்பு தானாகவே எரிக்க ஆரம்பிக்கும். இந்த கேப்ல தண்ணி அல்லது சர்க்கரை இல்லாத கிரீன் டீ மட்டும் நாம குடிக்கலாம். அடுத்ததா நாம பார்க்க போறது சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை மற்றும் மைதாவை தவிர்க்கிறதுங்க. உங்களுடைய உடல் எடையை குறைக்க நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை சர்க்கரை மற்றும் மைதாவை உங்களுடைய சமையலறையை விட்டு தூக்கி போடுறது தான். டீ, காஃபில சர்க்கரைக்கு பதிலா நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது. மைதாவுக்கு பதிலா கோதுமை அல்லது கேழ்வரகு பயன்படுத்துங்க. பேக்கரி உணவுகள், பரோட்டா, பிஸ்கட் இது எல்லாம் ஒரு 30 நாளைக்கு தொடவே தொடாதீங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது தினசரி 20 நிமிட எக்ஸர்சைஸ் மற்றும் போதுமான தூக்கம்ங்க. ஜிம்முக்கு போய் தான் நம்மளுடைய உடம்ப குறைக்கணும்னு அவசியம் இல்ல. தினமும் காலையில அல்லது சாயங்காலம் ஒரு 20லிருந்து 30 நிமிடம் வேகமான நடைப்பயிற்சி அல்லது வீட்டிலேயே எளிய உடற்பயிற்சிகளை நீங்க செய்யலாம். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், தினமும் 7 முதல் 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் அவசியம். நீங்க சரியா தூங்கலைன்னா உடம்புல கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகி உங்களுடைய தொப்பை பகுதி கொழுப்பை அப்படியே வச்சுக்கும். ஸோ முறையான தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த டயட் சார்ட் பார்க்கலாமா? காலையில மார்னிங் 6 மணி போல வெதுவெதுப்பான தண்ணீர் மற்றும் எலுமிச்சை சாறு அல்லது நீங்க வெதுவெதுப்பான தண்ணியில ஜீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். இது உங்களுக்கு பெஸ்ட்டான ட்ரிங்கா இருக்கும். அடுத்ததா நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ராகி இட்லி ப்ளஸ் புதினா சட்னி இல்ல அப்படின்னா 2 வேக வைத்த முட்டை அல்லது ஆம்லெட் ப்ளஸ் நிறைய காய்கறிகள் சேர்த்து நீங்க சாப்பிடலாம். அடுத்ததா நம்மளுடைய லஞ்ச் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒரு சிறிய கப் கைக்குத்தல் அரிசி சாதம். அதாவது ப்ரவுன் ரைஸ், மில்லட் ரைஸ் அது கூட கீரை கூட்டு அல்லது 1 கப் சுண்டல் அல்லது மீன் இல்லைன்னா சிக்கன் வறுவல். நாம அதுக்காக அதிகமா ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி பண்ணணும். ஈவினிங் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈவினிங் ஒரு 5 மணி போல 1 கிளாஸ் மோர், பட்டர் மில்க் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா 1 கைப்பிடி வறுத்த கொண்டைக்கடலைய சாப்பிடலாம். நைட்டு டிஃபன் என்ன பண்ணலாம்? டிஃபன் எத்தனை மணிக்கு நைட் டின்னர் இருக்கணும் அப்படின்னா, 7:30 மணி போல இருக்கணும். ஓட்ஸ் கஞ்சி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா காய்கறி சூப் சாப்பிடலாம். அது கூட 2 கோதுமை சப்பாத்தி சாப்பிடலாம்.
நான் சொன்ன இந்த டயட்டையும், இந்த 5 வழிகளையும் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஒரே வாரத்துல உங்களுடைய உடம்பு எவ்வளோ லைட்டா மாறுதுன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய இப்போதைக்கு இருக்க வெயிட் என்ன அப்படிங்கிறதையும், நீங்க எத்தன கிலோ குறைக்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறதையும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.